கைஸ் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செஷன் ஆல்ரெடி முடிச்சு நம்ம ப்ளஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ அதை மிஸ் பண்ணவங்களாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், நீங்கள் அந்த லிங்க் பாருங்க. ஸோ அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செஷன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம ப்ளஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 4 கார்னர் இருக்குது சரிங்களா. இந்த 4 கார்னர் மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு அதே தான் ஹைட் அண்ட் சீக் தான் சரிங்களா. எந்த இடத்துல பார்க்குறோமோ அதை ஒழிக்கிறோம், கீழே இறக்குறோம், அப்புறம் திரும்ப ஒழிச்சு ரிட்டர்ன் கொண்டு வரோம், மேலே போகிறோம். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்குமே இந்த ஹைட் அண்ட் சீக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. ஸோ இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 பீஸ் தான் ஆக்சுவலாக நமக்கு இந்த 4 வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த பீஸ் எடுத்துக்கலாம்னா இந்த பீஸ் எடுத்துக்கலாம். ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ. இது இங்கே தான் வரணும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்க, நல்லா தெரியும். இங்கே இருக்கிறது தான் இங்கே மேலே வரப்போகுது சரிங்களா. அப்போ ஒழிக்கணும். ஸோ முதல் நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட் சைடு ஒழிக்கணும் சரிங்களாங்க. இது ஏன் இங்கே இருக்குன்னு சொன்னோம்னா, இங்கே ரெட்டு வந்து இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெட்டு இங்கே வந்துடும், ப்ளூ வந்து திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ வந்துடும் சரிங்களா. ஸோ ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறேன், ஆப்போசிட் சைடில் ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், இந்த ஒழிச்சதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன் சரிங்களா. அப்புறம் திரும்ப நான் மேலே போயிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் ஃபில் ஆகிடுச்சு, தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த பீஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த பீஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா. இது என்னது, ஒயிட்டு, ஆரஞ்சு, கிரீன். ஒயிட், ஆரஞ்சு, கிரீன் எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு, க்ரீனு, ஒயிட்டு. ஸோ பொசிஷன் கரெக்டாக இருக்குது சரிங்களா. இது அப்படியே மேலே போகும்போது ஆரஞ்சு இங்கே வந்துடும், க்ரீன் வந்துடும். ஸோ ஆப்போசிட்டில் ஒழிக்கிறேன் பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், கீழே இறக்குனதும் இந்த ஒழிச்சதை திரும்ப நான் திரும்ப கொண்டு வர வழியில். ஸோ திரும்ப நான் மேலே போயிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பீஸும் சரியாயிடுச்சு சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பீஸ், இப்போ இது எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட் இருக்குது. ஸோ இது எங்கே வரும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வர மாதிரி இருக்கு சரிங்களா. இதில் இன்னொரு லாஜிக் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இருக்குது, ஆனால் கொஞ்சம் தப்பாக லொக்கேஷன் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு லாஜிக் என்னென்னா, திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இறக்கி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிடுச்சிக்கலாம். ஸோ அது வந்து கரெக்டாக உட்காந்துரும். இப்போ பாருங்கள், இப்போ தப்பாக உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ மேலே போச்சிங்கன்னா தப்பாக போகும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கீழே இறக்குறேன், இறக்கிட்டு திரும்ப சேம் சைடு ஒழிக்கிறேன். ஸோ மேலே போயிடுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல இருப்பேன் ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இப்போ கரெக்டாக இருப்பேன் ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருப்பாங்க. இப்போ ப்ளூக்கு ப்ளூ இருக்குது, ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு இருக்குது. இப்போ ஆப்போசிட், இப்போ நான் இங்கே தானே எதை போகிறேன். ஸோ ஆப்போசிட் தான் ஒழிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஆப்போசிட்டில் ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன். ஸோ திரும்ப பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, தப்பாக உட்காந்துச்சுன்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கீழே இறக்கி ரொட்டேட் பண்ணி மேலே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், இங்கே இருக்கும். ஸோ இதை வந்து வச்சு பாருங்கள், கரெக்டாக ஆக்சுவலாக இருக்கும். இப்போ இன்னும் ஸோ இப்போ ப்ளூ முடிஞ்சது, ஆரஞ்சு முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் பெண்டிங் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த பீஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒழிச்சா போதும், ஒழிச்சிட்டா போதும். ஏன்னா கரெக்டாக பொசிஷன் தான் இருக்குது. உங்க க்ரீன் கரெக்டாக இருக்குது, ரெட்டு கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒழிக்கிறேன், கீழே இறக்குறேன், ஒழிச்சு ரிட்டர்ன் பண்ணுறேன், மேலே போயிடுறேன். இப்போ பாருங்கள், ஸோ ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடுச்சு. ஓகே. இதில் இன்னொன்று நம்ம சென்டரை பொறுத்து தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ சென்டர் ஆல்வேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற கார்னர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.